ஹலோ கைஸ், மாரோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்ன, அது எப்படி ஒரு கவுன்சில் பார்க்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஓகேங்களா. ஸோ ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் சிஸ்டமேட்டிக் பிளான்டு அரேஞ்ச் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டி வித்தின் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகும், ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகும். அந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிட்டர்ன் பண்ணியிருக்கோம் யார் அந்த அத்தாரிட்டி அந்த ஆர்கனைசேஷனுக்கு, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை யூஸ் பண்ணுறது அத்தாரிட்டி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரான வேலை இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவங்க தான் ஆக்சஸ் பண்ணணும், இவங்க தான் ஆக்சஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்து வச்சிருப்போம் ஓகேங்களா. அதுதான் வந்து ஃபார்முலேஷன் சொல்லணும் ஓகேங்களா. டிசைன் வச்சு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கேரக்டரைஸ்டு பை அஃபிஷியல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் பாலிசிஸு ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இதோட பண்புகள் ஓகேங்களா. நார்மலாக ஒரு ஃபார்மலைசேஷனில் தென் பார்த்தீங்கன்னா இதோட பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ கிளியர்லி டிஃபைன்டு ஹைரார்கிக்கல் பாலிசிஸ் ஓகேங்களா, ஹைரார்கி அண்ட் ரோல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு செயின் ஆஃப் கமாண்ட் சொல்லுது ஓகேங்களா. பேசிக்காக வந்து எப்படி இருக்க போதுன்னா ஒரு படிநிலைகளை கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர், அப்புறம் சூப்பர்வைசர், அப்புறம் எம்ப்ளாயிஸ் சொல்லிட்டு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அது முன்னாடி இந்த கம்பெனி ஒர்க் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஓகேங்களா. கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் பேசுகிறாங்கன்னா ஆர்கனைஸ் சார்ட் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. இப்போ ஒரு சீனியர் அக்கௌண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் ரிலேஷன்ஷிப்னா அவங்க கூட பேசுவாங்க, இது எப்படி பண்ணுறது சால்வ் பண்ணுறது பேசுவாங்க ஓகேங்களா. சம வந்து அந்த ஆர்கனைஸ் சார்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சார்ட்டில் வந்து யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, ரோல்ஸ் என்னென்ன, அவங்க வந்து யாரை கூட வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து நம்ம ஆர்கனைஸ் சார்ட் சொல்லலாம். ஸோ அப்கமிங்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை. அந்த அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து இது மூலமாக அவங்க ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் ஓகேங்களா. எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர்னா இந்த ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஓகேங்களா. பேசிக்காக அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தீ அணைக்கிற விஷயம் அந்த இது பக்கத்தில் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சுருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு மிஷின் பக்கத்துலேயே ஒரு எக்யூப்மெண்ட் பக்கத்தில் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சுருவாங்க ஓகேங்களா. ஸோ அதான் எஸ்ஓபி. அந்த ரூல்ஸ் பார்த்தா அது யூஸ் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் பார்த்தா அது யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அது என்னது பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது, அதன் ஆப்ரேஷன் அண்ட் பிஹேவியர் எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா. அவங்களோட கம்பெனியோடைய அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான வேலை இருக்காங்க ஓகேங்களா ஃபார்மல் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டட். ஸோ கோல் ஓரியன்டட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன் கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் முக்கியமாக இதை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்சனல் நேச்சர் ஓகேங்களா. ஸோ இம்பர்சனல் நேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிசிஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசுகிற ஃபார்மல் ரோல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு டிசிஷன் ஒரு எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஃபார்மலாக தான் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஃபார்மலாக தான் பண்ணுவாங்க, எடுத்தோன்னா போய் பேசிட மாட்டாங்க ஓகேங்களா. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் ரேதர் அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எது பண்ணாலும் வந்து ஃபார்மலாக தான் இருக்கும், ஃபார்மலாக தான் இருப்பாங்க ஓகேங்களா அந்த கம்பெனிக்குள்ளே இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் ஆப்ரேஷன் ஓகேங்களா. இவங்க வந்து இதை டிசைன் பண்ணதே ஸ்டேபிலிட்டியாக ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் தென் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அந்த ஆப்ரேஷனில், அந்த பர்டிகுலர் சைடில் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அண்ட் தென் ஆஃப்டன் ரெசிஸ்டன்ட் டு சடன் சேஞ்சஸ் ஓகேங்களா. சில பேர் சில டைம் பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ் நடக்கும், சடன் சேஞ்ச் நடக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோம்னா கிளாரிட்டி ஓகேங்களா. ஸோ கிளியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெடியூஸ் த கன்ஃபியூஷன் அண்ட் என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி. இப்போ வந்து இந்த மெத்தடில் வந்து இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் இது இவங்க ரோல் இதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ரெடியூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி வந்து நமக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு கிளாரிட்டி. இவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அவங்க பண்ண போகிறாங்க ஓகேங்களா. வந்து கன்ஃபியூஷன் ஏற்படாதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு அவங்கவுங்க செய்கிற ஒர்க்கு அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் கணக்கெத்தணும் ஓகேங்களா. ஸோ டிஃபைன்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபெசிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதுனாலே இவங்க அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினால இதுக்கு பண்ணதுக்கு இவங்க தான் பொறுமை சொல்லிட்டு ஈஸியாக சொல்ல முடியும், ஈஸியாக ஏற்றுக்க முடியும் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரக்சரான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்கள ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கொலாபரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டிடைன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சீனியர் இவங்க ஜூனியர் சொல்லிட்டு, அதனால் அவங்களால ஈஸியாக ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மல் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்போ ஸ்கேலபிளுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. கேன் அடாப்ட் க்ரோவிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. வளர்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக இருக்கும்போது தான் அது இன்னும் பெருசாக இன்னும் வந்து எம்ப்ளாயிஸை மேனேஜ்மெண்ட்டும் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதோட குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ரிகிடிட்டி ஓகேங்களா, அதாவது ரக்கடாக இருக்குது ஓகேங்களா, கேன் பி இன்ஃப்ளெக்சிபிள் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஃபார்முலா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஃபார்முலா பண்ணணும்னு சொல்கிறதுனால ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மெத்தட் இதில் நம்ம பார்க்க முடியாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. அந்த ஸ்லோ டு அடாப்ட் சேஞ்ச் மாற்றணும்னா அது வந்து ஸ்லோவாக தான் சேஞ்ச் ஆகும், எடுத்தவொடனே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பியூரோக்ரசி. இந்த பியூரோக்ரசி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன் லீட் டு எக்ஸசிவ் பியூரோக்ரசி அண்ட் ரெட் டேப், அதாவது அடக்குமுறை சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு ஐஎன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்கும்போது அங்கே வந்து அடக்குமுறை கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இது நீங்கள் பண்ணணும், இது நீங்கள் பண்ணக்கூடாது, இது நீங்கள் பண்ணது ரைட்ஸ் இல்லை, இது உங்களுக்கு பண்ணுறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறையாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ரெட் டேப்னாலும் அந்த பியூரோக்ரசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறை நம்ம சொல்லலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கிரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு இடத்துல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி வந்து தரப்படுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு கிரியேட்டிவிட்டியோ சரி ஒரு இன்னோவேஷனோ தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து தடைப்படுது, யாராலும் புதுசாக செய்ய முடியல. ஏன்னா இப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குன்னா 10 மணி இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம எதனா புதுசாக ட்ரை பண்ணலாம், இன்னோவேஷன் ட்ரை பண்ணலாம். நம்ம டைம் இல்லாமல் நம்ம கொடுக்குற வேலையை நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ரிஜிடாக இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும்போது ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அதனுடைய உங்கள் பாலா.